நலந்தானா சேனல் வியூவர்ஸ், இன்னைக்கு அவுல் வடை செய்ய போகிறோம் நலந்தானா சேனலுக்கு. இப்போ அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பொருட்கள் என்னென்னு இப்போ அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அவல் லேஸ் அவல் எடுத்திருக்கேன். அது அரை கப்பு எடுத்து கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். அதோட அதை எடுத்துட்டு நல்லா இப்போ பிசைஞ்சிருவோம். அதோட பச்சரிசி மாவு கொஞ்சம், இது மட்டும் போட்டால் கூட போதும். பிரெட் கிரம்ஸ் இருந்தது, அதனால அதுவும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன். நமக்கு வேணும்னா வரமிளகாய் தூள் கூட வேணுமா கலந்துக்கலாம். இது ஊற வச்சதை கொஞ்சம் ஒரு அரை கப்பு எடுத்தேன். 1/4 கப் அளவு ஊற்றி நல்லா ஊற வச்சு நல்லா மாவு மாதிரி தண்ணியை ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா இது மாதிரி மாவு மாதிரி பிசையறதுக்கு நல்லா இருக்கும். இந்த இப்போ என்ன நல்லா கொஞ்சம் மசிச்சுக்கணும். இதை கொஞ்சம் முதல்ல மசிச்சுக்கலாம். நல்லா மசிக்காம போட்டா கூட செஞ்சா கூட நல்லா தான் இருக்கும், நல்லா கிறிஸ்பா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் இந்த 1-2 மசிச்சாச்சு. இப்போ இதுல ஒரு டேபிள் ஸ்பூன்ல சின்ன ஸ்பூன் அளவு கொஞ்சம் அரை கப்பு தான் போட்டிருக்கேன் நான். அதனால கொஞ்சமா இது போதும். என்னது அது? அரிசி மாவு. அத சொல்லுங்க. அரிசி மாவு மாதிரி கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ், இந்த ரஸ்க் கிரம்ஸ் இருந்தது. இல்லைன்னா பிரெட்டும் போட்டுக்கலாம். பிரெட்டை மிக்சியில் அடிச்சு அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கட்லட் டைப்ல இருக்கிறாப்புல இருக்கும். நல்லா வடை நல்லா இருக்கும். இது மற்ற இன்கிரீடியன்ஸ்: வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு போட உப்பு இதுக்கு மட்டும் ஆகிறது போட்டு பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். மஞ்சத்தூளும் வேணும்னா கலந்துக்கலாம். இப்போ மாவு இதெல்லாம் மாவு இந்த ரஸ்க் தூள் எல்லாம் போட்டதுனால கொஞ்சம் தண்ணி பத்தலை. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி வடை பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். அவள்லயே கூட நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். ஒவ்வொரு சமயம் இது கொலன்னு ஆயிடும். அதுக்காக தான் கச்சிதமா அவள்ல தண்ணியை ஊற்றி கெட்டிமா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு கலந்ததுக்கப்புறம், ஏன்னா வெங்காயம் வேறம்பல போடுறோம், அதில் ஒரு சில வெங்காயம் அப்படியே தண்ணி விடும். பண்ணணும் சரியா இருக்கும். வேணும்னா மஞ்சத்தூளும் இதில் கலந்துக்கலாம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கலர் வேணும்னா மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒயிட்டிஷா இருக்கும். சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதை உருட்டி வச்சுக்கலாமா? இப்படி பிசைஞ்சதுக்கு அப்புறம் இப்படி தட்டிக்கணும். வடை மாதிரி தட்டிக்கிட்டு இப்போ போட்டிருக்காங்க பாருங்க. இப்படி போட்டு எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக வரும். சிம்லேயே வச்சு இப்படி நல்லா வேகட்டும். இப்போ டேஸ்டி ஈவினிங் ஸ்நாக்ஸு பிள்ளைங்க ஸ்கூலில் விட்டு வந்தோடனே தினம் ஒரே மாதிரி கொடுக்கறதுக்கு உளுந்து இந்த மாதிரிலாம் சேர்க்கறது பதில் இது அவள் ஒன்றும் செய்யாது, வயிற்றுக்கும் தொந்தரவு பண்ணாது. நம்ம வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், பச்சை அரிசி மாவு இதுதான் கலந்துருக்கோம். அதனால ஒன்றும் செய்யாது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். வயசானவங்களும் சாப்பிடலாம். இது சாப்பிட்டு டீ குடிச்சிங்கன்னா நிம்மதியாக இருக்கும். பாருங்க, நான் அழகாக வந்துருக்கு பாருங்க, சூப்பராக வந்துருக்கு பாருங்க வடை. நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். அடுத்தாப்புல போடுறத ஒன்று காமிக்கிறேன்.
ஒரு இது எடுத்துப்போம். சாஸ் போட்டுட்டு சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ். பச்சை மிளகாய் போட்டதுனால இந்த கலர்ல இருக்கு. கொஞ்சம் கலர் வேணுங்கிறவங்க மஞ்சத்தூளும் ரெட் சில்லி பவுடரும் போட்டு, ரெட் சில்லி பவுடரும் போடலாம், காஷ்மீரி சில்லி பவுடரும் போடலாம், நம்ம நாட்டு மிளகாய் பவுடரும் காரமா வேணுங்கிறவங்க போட்டு பசைஞ்சு இது மாதிரி சுட்டு எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். நல்லா புட்டு காப்பீங்க. புட்டு உள்ளுக்குள்ள வந்துருக்குதா? சூப்பரா இருக்கு பாருங்க. என்ன அழகா இருப்பாங்க உள்ளுக்குள்ள. சாப்பிட டேஸ்டா இருக்குது. ஸ்மெல்லும் பாருங்க அவ்வளவு நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. சிம்பிளா தான் இருக்கும். ஒன்னும் ஆட்டுறது அரைக்கிற வேலை எல்லாம் இல்லை. அதுல ஈஸியா 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.